பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் காணப்படும் நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் இந்த மாதத்துக்கென்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த மாதம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம பார்க்கும்போது நம்முடைய சுய பலத்தினால் எதையும் நாம் சாதிக்க முடியாது. நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் நன்கு அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்து அவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனை ஆவியானவர் தாமே நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த மாதத்தில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க நேர்ந்தாலும், எப்படிப்பட்ட சேலஞ்சஸ், டிஃபிகல்ட்டிஸ் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் அவைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக தான் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆவியானவரை பற்றி கொள்ளும்போது, ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது, தேவனுடைய அபிஷேகத்தை அதிகமாய் இந்த மாதத்தில் நாம் அனுபவிக்கும் பொழுது நாம் நம்முடைய சூழ்நிலைகளை கடந்து நாம் ஜெயிக்க முடியும். பெரிய பர்வதம் போல இருக்கிற பிரச்சனைகளை நாம் சமபூமியாய் மாற்றக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்கிறார். அதை தான் நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் நாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்துவதற்கு நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகையால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை கொடுக்கும்படியாக தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மளை எக்யூப் பண்ணுறார், நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறார், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அபிஷேகிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆகையால் தான் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நாம் மற்றவர்களை பார்த்து அவங்கள போல நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம யோசிக்காதபடிக்கு தேவன் என்னை எதற்காக உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வேதத்திலிருந்து சில நபர்களை நாம் பார்க்க போகிறோம். தேவன் எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டார், அவர்களை தேவனுடைய வல்லமையினால் அபிஷேகித்து எப்படி பயன்படுத்தினார், எப்படி அந்த நோக்கத்தை அவர்களை கொண்டு செய்ய இருந்த தேவ திட்டத்தை தேவன் எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி சில உதாரணங்களை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் அதை தியானிக்கும் போது நாம் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள முடியும், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான நோக்கங்களை தேவன் வைத்திருக்கிறார். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த நோக்கத்துக்காக தேவன் நம்மை அழைத்து ரட்சித்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றும்படியாக நாம் அபிஷேகத்தில் நிரப்பப்படுவது அவசியமாய் இருக்கிறது. சில உதாரணங்கள் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம். முதலாவது தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா.
பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இந்த இடத்துல தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு, சவுலை தள்ளிவிட்டு தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகம் செய்ததை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எதற்காக தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அரசாளும்படியாக, அவர்களை பாதுகாக்கும்படியாக, ஒரு ராஜாவாக இருந்து சத்துருக்கள் கையிலிருந்து அவர்களை மீட்கும்படியாக, தேவனுடைய பாதையில் அந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக. ஆகையால் அந்த தலைமைத்துவத்தை தேவன் கொடுத்ததற்கு காரணம், தேவன் விரும்புகிற விதம் அந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்பதற்காக. ஆகையால் தாவீதை தேவன் அறிந்து கொண்டு அங்கே அபிஷேகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அபிஷேகித்த நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் தாவீதோடு இருந்தார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தில் வாசித்தோம். ஆகையால் தேவன் தாவீதை ராஜாவாக நியமிக்க வேண்டும் என்று முன்குறித்து அதற்கேற்ற வல்லமையும் அபிஷேகத்தையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தாவீதுக்கு கொடுத்தார். ஆகையால் இந்த இடத்துல தாவீதை தேவன் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம், அந்த இடத்துல தாவீது ஒரு ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும், வழி நடத்த வேண்டும், அவர்களை போஷித்து பராமரிக்கிற அந்த பொறுப்பை தேவன் கொடுத்தார். அதே நேரத்தில் கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறக்கும்படியாக, யூதாவின் வம்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றப் போகிறார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகவும் தேவன் தாவீதை அந்த இடத்துல உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகித்ததற்கு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அந்த அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானவர் தாவீதோடு இருந்தது தான் காரணமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த நாளில் தேவன் உங்களை ஒரு தலைவராக, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை உயர்த்தி வைக்கும்படியாக, இந்த உங்களுக்கு கீழே ஜனங்களை கொடுத்து அவர்களை நீதியின் பாதையில் நடத்தும்படியாக, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, அவர்களுக்கு ஒரு நன்மை உங்களால் உண்டாகும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருப்பார் என்றால், தேவன் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து அதற்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் அது பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எங்கே போகணும், யாரை சந்திக்கணும் அப்படின்ற காரியங்களையும் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் அழகாய் அதை உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார். ஆகையால் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி எதற்காக உங்களை அழைத்தாரோ அதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்த உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜாவாகிய கோரேசை தேவன் முன்குறித்து அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமிலிருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை புது உத்திரங்களாலும்
கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரமனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. அன்றியும் நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கடுத்த பொன், வெள்ளி, பனிமுட்டுகள் எருசலேமிலுள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. அப்போ நம்ம இங்கே பார்க்குற காரியம், தேவன் கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணினதற்கு காரணம் தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டும்படியாக அவர் கட்டளையை பிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக. பாருங்கள், அந்த ராஜாவின் ஸ்தானத்துக்கு கோரேசை ஆண்டவர் உயர்த்தினார். அப்போ உயர்த்தினதற்கு நோக்கம் தேவனுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு காரியம், அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கோரேஸ்க்கு கீழே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்லுகிற இந்த காரியம் அது மிகுந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த ஜனங்களை விடுதலை செய்து தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் போய் கட்டுங்க என்று சொல்லுகிறார். எதை பயன்படுத்த வேண்டும், எப்படி கட்ட வேண்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அதன் செலவுகளை ராஜாவின் அரண்மனையிலிருந்தே அதற்காக கொடுக்கப்படுவதாக என்று சொல்லி அந்த இடத்துல கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுறாங்க. அங்கே அதற்கான செலவு, அந்த கட்டுமானத்திற்கான செலவையும் அந்த ராஜாவே கொடுக்கும்படியாக அவர் முன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த இடத்துல எதெல்லாம் அவர்கள் இழந்து போனார்களோ, அந்த நேபுகாத் நேச்சர் அந்த ஆலயத்திலிருந்து எதெல்லாம் அவர்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களோ அதையெல்லாம் மீண்டும் அந்த ஆலயத்தில் போய் கொடுக்கும்படியாக தங்கம், வெள்ளியினால் ஆன அந்த பாத்திரங்கள், அங்கே பயன்படுத்தப்பட்ட பலிக்காக பயன்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, திரும்பவும் அந்த இடத்துல பலி செலுத்தப்படும்படியாக நீங்கள் மீண்டுமாய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அப்படியாக ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அந்த கட்டளை எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டு அது முத்திரிக்கப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ யாராலும் அதை மாற்ற முடியாத ஒரு கட்டளையாக அது மாறி போகிறது. அப்போ தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போனதை மீண்டும் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதற்காக ஒரு நபரை எழும்ப செய்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டக்கூடியவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கோரேஸ் ராஜாவை தேவன் அபிஷேகம் செய்ததற்கு தேவனுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி. ஆகையால் உங்களை கொண்டு தேவன் குடும்பங்களை கட்ட முடியும். உங்களை கொண்டு ஜனங்களுடைய வாழ்க்கையை தேவன் கட்ட முடியும். ஆகையால் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது தேவன் உங்களை குறித்து அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் உள்ளவராய் இருப்பார் என்றால் நீங்கள் பெரிய காரியங்களை தேவனுக்காக நீங்கள் செய்ய முடியும். இழந்து போனதை மீண்டும் பெற்று கொடுக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஆகையால் தேவன் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளும்போது அதற்கேற்ற விதத்தில் நம்மை விட்டு கொடுத்து ஆவியானவருக்கு நாம் அதன் பாதையில் நடக்கும் பொழுது தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம் யாத்ராகமம் 36:1-2 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தல திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராக்கிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அந்த இடத்துல தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு கட்டப்படுவதற்கு என்னெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அதற்கேற்ற ஞானத்தை தேவன் அவனுக்குள் வைத்திருப்பதாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும்
வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தெய்வ ஆவியினால் நிரப்பினேன். அமேன். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் சொன்னபடி, அந்த காட்டின வரைமுறைகள் படி மோசே கற்பிக்கிற பிரகாரமாக அப்படியே செய்வதற்கு தேவ ஞானம் அவசியமாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானுடைய உதவி அவசியமாய் இருந்தது. ஆகையால் அந்த இடத்துல பெசலேலை ஆண்டவர் ஆவியானவரால் நிரப்பி அதற்கு தேவையான ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் விவேகத்தையும் அதை செய்வதற்கு ஜாக்கிரதையாய் அப்படியே செய்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பெசலேலுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவனுடைய சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வதற்கு, தேவன் விரும்புகிறபடி நாம் செய்வதற்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஏனென்றால் புரிந்து கொள்ளுதல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அங்கே மோசே இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை சரியாக புரிந்து கொள்ளும்போது தான் அந்த வண்ணமாகவே அவர்கள் அதை செய்ய முடியும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரால் அவர்களை நிரப்பினார். பெசலேல் கூட இன்னும் ஒரு டீம் ஆஃப் பீப்புளை ஆண்டவர் முன்குறித்து அழைத்திருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய விருப்பமுள்ளவர்களாக இருப்போம் என்றால், ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால், தேவன் எதை விரும்புகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை நாம் அவருடைய இருதயத்தை அறிந்தவர்களாக, அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கும்போது தான் நாம் அவருக்கு ஏற்ற ஊழியத்தை நாம் செய்ய முடியும். ஆகையால் புரிந்து கொள்ளுதல், தேவ ஞானம் அவசியமாய் இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஆண்டவருக்காக செய்யும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த கூடாரம் அங்கே நாம் பார்க்கும்போது மோசேக்கு தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அப்படியே பர்ஃபெக்டாக அவங்க செய்து முடித்தார்கள் என்று வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆகையால் தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், எந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை நாம் எப்படி செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும். ஆண்டவர் விரும்புகிற விதம் சொன்னபடியே அப்படியே நாம் செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவசியமாய் இருக்கிறது. இந்த நாளில் தேவன் அதற்காக உங்களை அழைத்திருப்பார் என்றால், அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருக்காக செயல்படும்படியாக, அவருக்காக வாழும்படியாக, அவருக்காக ஊழியம் செய்யும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் உங்களுக்கு பங்கு தேவன் வைத்திருப்பார் என்றால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு இந்த நாளில் வல்லமையாக நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வாராக. அதற்கேற்ற அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து என்னெல்லாம் அந்த ஊழியத்தை செய்வதற்கு உங்களுக்கு தேவையோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. சில நேரத்தில் பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம ஊழியத்தை செய்யும்போது தேவனுடைய சுவாபத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனைப் போல நேசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனைப் போல மன்னிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த சுவாபங்களை நாம் செயல்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. பெசலேலை அபிஷேகித்த தேவன் உங்களையும் அபிஷேகிப்பாராக, உங்களையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. பர்ஃபெக்டாக அவர் உங்களுக்காக கொடுத்த காரியத்தை செய்து முடிக்கத்தக்கதான அபிஷேகத்தை இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்வது நம்முடைய பாக்கியமாக இருக்கிறது. எல்லாரும் நம்ம ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையால் அதற்கேற்ற ஞானமும் அதற்கேற்ற அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பெசலேலை பேர் சொல்லி அழைத்து அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். இந்த நாளில் உங்களையும் பேர் சொல்லி அழைத்து அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆகையால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்வோமாக. கடைசியாக ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே
துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அங்கே நொறுங்குண்டவர்களை பலப்படுத்தும்படியாக, கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாக, துக்கத்தில் இருக்கிறவங்களை தூக்கி விடும்படியாக. ஆகையால் அந்த இடத்துல ஜனங்கள் நொந்து போய் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க, பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், வியாதியினால் இருக்கிறவர்கள், ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து அவர்களை விடுவிக்கும்படியான அந்த ஒரு நோக்கம் தேவனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகிய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான அபிஷேகத்தினால் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் மீட்கப்படும்படியாக, அங்கே வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக, பாவக்கட்டில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு நீதிமான்களாய் மாறும்படியாக கிறிஸ்து அவர் செய்து முடிக்க வேண்டிய தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு தேவையான பலன் பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்காக தான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் என்பதை இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்கிறோம். ஆகையால் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் மிகவும் மிகவும் அவசியமாய் இருந்தது. ஆகையால் இந்த நாளில் தேவனுடைய ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொண்டு, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன குறித்து என்ன நோக்கம் நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே? இல்லை நோக்கம் உங்களுக்கு தெரியும் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது தேவன் அதை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை துணையாளராக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவாகிய தேவனை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கர்த்தாவே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் அப்பா. அந்த திட்டத்தை அறியாத ஜனங்கள் இருப்பார்கள் என்றால் அந்த திட்டத்தை இப்பொழுது நீர் வெளிப்படுத்துவீராக. தாவீதை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தீர், கோரேஸ் ராஜாவை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தீர் அப்பா. கர்த்தாவே அப்பா, பெசலியலை குறித்து நீர் ஒரு திட்டம் வைத்திருந்தீர் ராஜா. கிறிஸ்துவை குறித்து நீர் ஒரு திட்டம் வைத்திருந்தீர் அல்லவா? அதே போல ராஜா, இந்த நாளில் நம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு நீர் திட்டம் வைத்திருக்கிறீரே, அந்த திட்டம் இப்பொழுது வெளிப்படுவதாக. அந்த நாளில் தாவீதை நீர் அபிஷேகித்து நீர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர் என்று சாமுவேல் மூலமாக அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது போல இந்த நேரத்தில் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் என்னுடைய நோக்கம் என்ன என்று கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வேளையில் சாமுவேலை போன்று யாரை அவர்களுக்காக நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அவர்களை அனுப்பி ராஜா நீர் அந்த நோக்கத்தை அவர்களுக்கு நீர் உறுதிப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மனிதர்கள் அப்பா கர்த்தாவே மூலமாக பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்பா கர்த்தாவே, அவர்களுடைய மேய்ப்பன் மூலமாக அவர்களுக்கு உண்டான வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கர்த்தாவே அப்பா நோக்கத்தை வெளிப்படுத்தி அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நோக்கத்தை அறிந்தவர்கள் இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் நான் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு தடைகள் இருக்கிறது, என்னால் அதை செய்ய முடியலை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற
பிள்ளைகளை நீர் இந்த நேரத்தில் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் மேல் நீர் இரக்கமாக இருக்கிறபடியினால தான் இந்த நாள் இந்த சத்தியத்தை நீர் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீரப்பா. அப்பா, உம்முடைய அபிஷேகம் அவர்களை நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை அவர்களை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவரால் நீர் அவர்களை நிரப்புவீராக, அவர்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை அவர்களை ஆயத்தப்படுத்தட்டும். அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அப்பா நீர் இந்த நேரத்தில் அபிஷேகத்தின் மூலமாக அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் நீரே எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகையால் உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவதை மாத்திரம் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அதிகமாக எங்களை நீர் நிரப்புவீராக என்று இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிறோம் அப்பா. தாகத்தோடு கேட்கிறவர்களை நீர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீரே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் சொன்ன தேவன் இப்பொழுது வாஞ்சியோடு அப்பா ஆவியில நிரப்பப்படும்படியாக அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை நீர் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.